ஓ மஸ்தானா என்ன? ஆமாமா, லண்டன் அமெரிக்கா எல்லாம் போயிட்டு வந்தேன். ஃபேமிலியோட தான். என்ன சமாச்சாரம்? பார்க்கணுமா? நாளைக்கு பார்க்கலாமே. இன்னைக்கு என் டாக்டரை பொண்ணு பார்க்க வர்றாங்க, அதனால தான் சொல்றேன். நாளைக்கு பார்க்கலாம். என்னங்க? என்னங்க என்னங்கிற? என்ன எல்லாமே குறைஞ்சு போச்சு? என்ன குறைஞ்சு போச்சு? நேத்து பார்த்ததை விட வயசு குறைஞ்சு போச்சேன்னு சொல்றேன். பொண்ணை பார்க்க வர்றவங்க உன்னை பார்த்துட்டு உன் பெரிய பொண்ணே நல்லா இருக்கான்னு சொல்லிட போறாங்க. நீ போய் உள்ளவே இரு. சும்மாருங்க, பேரம் பேத்தி எடுக்கிற வயசாச்சு, இன்னும் குறும்பு குறையிலே. வயசை ஞாபகப்படுத்தாதே, அப்புறம் செல்மிஷம் பண்ண முடியாது. இவதான் நம்ம வயசை ஞாபகப்படுத்தா. மாமா அம்மாமா, இந்த பூவை வச்சு விடுங்கம்மா. என்னடி இதெல்லாம் நான் தான் வச்சு விடுமா? நீயே கத்துக்கூடாது? போற இடத்துல உனக்கு இதெல்லாம் யார் வச்சு விடுவா? ஏன் அவன் புருஷன் வச்சு விடுறான், நான் உனக்கு தினமும் வச்சு விடல. சும்மா இருங்க. அம்மா, வரவங்களுக்கு நான் தான் காஃபி கொடுக்கணுமா? ஆமாமா, உன்னை தானே பார்க்க வராங்க, நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும். ஆமாமா, நீ தான் கொடுக்கணும். நான் கூட உங்க அம்மாவை பொண்ணு பார்க்கும் போது அவதான் எனக்கு டீ கொடுத்தா, காப்பி கொடுத்தா. அவ கீழே செந்தல காப்பில அன்னைக்கு வழுக்கி விழுந்தவன் தான் இன்னும் எழுந்திருக்கிறடா. ஹலோ, வாங்க வாங்க வாங்க, உட்காரு உட்காருங்கம்மா. சௌக்கியமா? நல்லா இருக்கேன். இதுதான் என் மகன் சுரேஷ். பிஇ படிச்சிருக்கான். இப்பதான் புதுசா எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கான். வெரி குட். படிச்சு விட்டு மத்தவங்க கிட்ட கை கட்டி நிக்காம நமக்குன்னு ஒரு தொழில் செய்யறதா நல்லது. சிவகாமி, கல்யாணி காஃபி கொண்டாட சொல். என் பொண்ணு பிஏ படிச்சிருக்கா. கொஞ்சம் பயந்த சுபாவம், ரொம்ப வெக்கப்படுவா. குடுமா. நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. நல்லா இருமா, நல்லா இருக்கு. தீர்காசர்மா. பொண்ணு எப்படி? மகாலட்சுமி மாதிரி இருக்கா. பொண்ணு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நீ உள்ள போமா. பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட வேண்டியது தானே. பேசுறதுக்கு என்ன இருக்குதுல மிஸ்டர் சிவராமன்? எனக்கு ஒரே பையன். மத்தவங்க மாதிரி அதை செய் இதை செய்ய நான் கேட்க போறது இல்ல. உங்க இஷ்டம். உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அது போதும். எனக்கு ஒரே பொண்ணு, என்னுடைய வாரிசே அவதான். இந்த சொத்து முழுதும் அவளுக்கு தான். நீங்க ஒரு பைசா கூட செலவு பண்ணக்கூடாது. எல்லாமே ஏன் செலவு தான். கல்யாணத்துக்கு நீங்க வந்திருந்து நடத்தி கொடுத்தா போதும். அப்ப வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுக்கோமா. அப்ப நாங்க புறப்படுறோம். நம்ம தங்காச்சியை பத்தி என்ன முடிவு பண்ணிக்கிறேன்? என்ன முடிவு? என் தங்கச்சி அந்த ராஜா பையில மறக்க வேண்டியதுதான். என்ன சொல்லுகிறேன் நீ? அந்த ராஜாவை நினைச்சு நினைச்சு நம்ம தங்காச்சி சரியாவே சோறு தூண்டுறது இல்ல, தூங்கிறது இல்ல. எக்கேடாவது கேட்டு போகட்டும். காதலை பத்தி என்ன தெரியும் உனக்கு? இன்னைக்கு நாட்டுல காதல்ல எத்தனை பேர் தோல்வியாகி தற்கொலை பண்ணியாங்க தெரியுமா உனக்கு? டாய், என்னடா சொல்ற? உண்மைதான் சொல்லுகிறேன். ராஜா, சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப அவசரமோ? இது கொண்டும் குறைச்சல் இல்ல. நாம இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பயந்து பயந்து பழகிறது? நீ சொல்றது உண்மைதான். கல்யாண வயசுல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறப்போ நான் மட்டும் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்க. கொஞ்ச நாள் என்ன ராஜா? உனக்காக என்னுடைய தங்கச்சி எத்தனை நாள் வேணுமானாலும் காத்துக்கிட்டு இருப்பா. இனிமே உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம். மேனேஜர் சார், நம்ம கம்பெனி பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலகிட்டதா ரங்கராஜன் ராஜினாமா கடிதம் எழுதியிருக்கான். இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது சார். அவன் எங்க இருப்பான்? வீட்டுல தான் சார் இருப்பாரு. சிவராமனா, என்னப்பா இது?
உன் கம்பெனில நான் ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்தேன்னு அதுல இருந்து நான் விலகிட்டேன்னு உனக்கு எழுதின ராஜினாமா கடிதம். ஏன்பா திடீர்னு இந்த முடிவுக்கு வந்த? உன் கம்பெனி பேர்ல 3 கோடி ரூபாய் கடன் இருக்கு. What? நம்ம கம்பெனிக்கு 3 கோடி ரூபாய் கடன் இருக்கா? My God. என்னப்பா சொல்ற? நீ ஃபாரினுக்கு போற மறுநாளே மார்க்கோ ஷிப்பிங் கம்பெனியில இருந்து 5 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வந்தது. சரக்க பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுல நம்ம கம்பெனில பணம் இல்ல. மத்த கம்பெனி இருந்து நமக்கு வர வேண்டிய பணமும் வரல. அவ்வளவு பெரிய பிசினஸ் விடுறதுக்கும் என் மனசு வரல. பிசினஸ் எப்படியாவது முடிக்கணுமேன்னு ஒரு பைனான்சர்கிட்ட போனேன். அவன் செக்யூரிட்டி கொடுத்தா தான் பணம் கொடுப்பேன். யோசனை பண்ணி பார்த்தேன். எம்டி ஸ்டாம்ப் பேப்பர்ல நீ கையெழுத்து போட்டு கொடுத்தியே, அதுல எழுதி கொடுத்து கம்பெனி அடமான வச்சுதான் இந்த பணத்தை வாங்கினேன். நான் சேஃப்டிக்காக தான் எம்டி பேப்பர்ல கையெழுத்து போட்டேன். அதுல எழுதி கொடுத்தா கம்பெனி அடமான வச்சு பணம் வாங்கினேன். எஸ். ஏ, நீ சப்ளை பண்ண சரக்குக்கு பணம் வந்திருக்கணுமே. இல்லையே, நம்ம போராட்ட காலம் அந்த நேரமா பார்த்து ஹார்பர்ல 1 மாசம் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய சாமான்கள்லாம் அப்படியே தங்கி போயிடுச்சு. லேட் ஆனதுனால அந்த ஃபாரின் பார்ட்டி சரக்க வேண்டான்னு ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டான். நல்லா கதவிட கத்துக்கிட்டப்பா. கேழ்வரகுல நெய் விழியுதுன்னு சொல்றேன், அதை நான் நம்பணும் இல்ல? இத்தனை வருஷமா இல்லாத கடன் நம்ம கம்பெனிக்கு திடீர்னு எப்படி வந்தது? ரங்கா, நான் அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ கையெழுத்து போடுன்னு சொன்ன இடத்துல எல்லாம் நான் படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டேன். அதுக்கு பிரதியுபகாரம் என்னை கடன்காரனாக்கி என் தலையில பெரிய கல்ல தூக்கி போட்டுட்டியே. என்னது கல்ல தூக்கி போட்டாரு அது இதுன்னு சொல்றீங்க? என்னமா பாண்டியன் தர்பார்ல கண்ணகி கேள்வி கேட்ட மாதிரி எல்லாம் எங்க அப்பா கிட்ட கேக்குறீங்க? அம்மா, குழந்தை, நீ இப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாதும்மா. ஏன் தெரியுமா? உங்க அம்மாவே உங்க அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். அன்னைக்கு கோவில் நிரபராதின்னு நிரூபிக்க கண்ணகி கையில ஒரு சிலம்பாவது இருந்துச்சு. இன்னைக்கு அது கூட என்கிட்ட இல்லம்மா. ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் உங்க அப்பா எழுதி வாங்கிட்டான். அப்படியே வச்சுக்கோ. என்ன செய்ய போறேன்? இத நான் ரெஸ்ட் எடுக்கிற டைம். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. மரியாதையா வெளியே போயிடு. இல்ல ஊக்காவை கூப்பிட்டு உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள சொல்லுவேன். என்னையாடா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன்னு சொன்னேன்? ரங்கா, மை டியர் ஃப்ரெண்ட், உனக்கு ஞாபகம் இருக்கடா, நீ பள்ளிக்கூடத்துல படிச்சியே, அதெல்லாம் என்னுடைய பணம்டா. நீ போட்டிருந்த ஷர்ட், பேண்ட் எல்லாமே என்னடா. நீ ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம நடுத்தருவில் அரைஞ்சிட்டு இருந்த போது உன்னை கூட்டிட்டு வந்து எனக்கு ஈக்குவலா ஷேர் கொடுத்து என் கம்பெனியில உன்னை சேர்த்தனே, அது நான் தான்டா. என்னையா சொன்ன? நீ வச்சிட்டு இருந்த பங்களா, இந்த ஸ்விமிங் பூல் எல்லாமே நான் கொடுத்ததுடா. என்னையா சொன்ன? என்னையா சொன்ன? என்னையா சொன்ன? ஐயா, நம்ம வந்து அங்க இருக்கையா? என்ன சொன்ன? ஏன்
ஏங்க இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. என்னையாடா சொன்னேன்? என்ன சொல்றீங்க? பாவி, கழுத்தை பிடிச்சு தள்ளுறடி. என்னையா சொன்னேன்? யாரு உங்களை அப்படி சொன்னது? வாங்க உள்ள. கல்யாணி, கல்யாணி, அப்பா பாருமா. அப்பா என்னப்பாச்சு? என்னப்பா? ஏமாந்துட்டானு, ஏமாத்திட்டானு. யாருங்க ஏமாத்துனா? என்ன நடந்தது? புரியும்படியா சொல்லுங்க. சுகாமி, நீயே சொல்லு. எங்க இருக்கானே? அவனை கூட பிறந்த சகோதரன் மாதிரி வச்சிருந்தேன் இல்ல? ஆமா. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? நான் ஊர்ல இல்லாத சமயம் என் கையெழுத்த காமிச்சு 3 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு என்ன மோசம் பண்ணிட்டானே. அவர் மோசம் பண்ணாரு? காலம் பூரா உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு அடிக்கடி சொல்லுவாரு. கடவுளே, இந்த நேரத்துல இப்படி ஒரு சோதனையா? இந்த நிலையில எனக்கு கல்யாணம் வேண்டாமா? உன் கல்யாணத்தை ஏமா நிறுத்தணும்? உங்க அப்பன் 100 கல்யாணத்துக்கு மேல பண்ணி வச்சிருக்கான். என் பொண்ணோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்?